குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி எந்த இடத்த ட்ரேட் எடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி நம்ம வந்து காலைல வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கேற்றபடி மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுத்துருந்தது. அந்த மூமெண்ட் என்னென்ன மூமெண்ட்லாம் கொடுத்துருந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 25,100 காலுக்கு வந்து 147 சப்போர்ட்டு. 147க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 165, செகண்ட் டார்கெட் வந்து 185 அப்படின்னு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே அது வந்து 160 185 போயிடுச்சுங்க. ஆனால் அது வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம பை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சப்போர்ட்டை உடைச்சிது. அதாவது 165 அப்படின்ற சப்போர்ட்டை உடைச்சிட்டு 147 நம்ம கொடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 147. இந்த 147ன்ற லெவலில் வந்து 25,100 கால் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 25,100க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 147க்கு மேலே எக்ஸாக்டாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா 165. 147க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 165 வரலையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கொடுக்குறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி 20 பாயிண்ட்டு தான் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த லெவல்ஸ் வந்து 20 பாயிண்ட்டு கூட கிடைக்கல, 18 பாயிண்ட் தான் கிடைச்சிது. ஏன்னா நம்ம கிடைச்ச லெவல்ஸ் அந்த மாதிரி. அதனால் மார்க்கெட் வந்து 167 போகும். அது கரெக்டாக 167 போனது. இது வந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம்னா, நீங்கள் ஏதாவது ஆர்டர் போட்டு தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் புக் பண்ணியிருக்க முடியாது. லிமிட் ஆர்டர் போட்டு தான் புக் பண்ணியிருக்க முடியும் 20 பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து 165க்கு மேலே நிற்கலை. இது ஏன் நிற்கலைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொடுத்தது வந்து 25,200ன்ற புட்டு கொடுத்துருந்தோம். இந்த புட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 185க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு வந்து 25,150க்கு மேலே வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த புட்டு பாருங்கள், எக்ஸாக்டாக அது வந்து 185 அரௌண்ட் அதுக்கிட்ட தான் வந்து அது வந்து ட்ரேடிங்கே ஆகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 185 அது அதிகமாக வந்து பிரேக் பண்ணாலும் திரும்ப வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மேலே தான் வந்து க்ளோஸ் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து. அதாவது 185னால் பார்த்துங்க 172 13 பாயிண்ட்டு. அது 13 பாயிண்ட் தான் கீழே போச்சு. மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருந்ததால் அந்த 185ன்ற லெவலில் வந்து திரும்ப தக்க வச்சுக்குது. இப்போ க்ளோஸ் ஆன இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 185 தான். புட்டுக்கு வந்து 185க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து 150ன்ற லெவலில் தாண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அது வந்து 150 அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் இருந்தது. வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து ஹை பாருங்கள் 143 அரௌண்டு அது வரலையும் வந்துட்டு அப்புறம் திரும்ப கீழே தான் போனது. திரும்ப ஏன் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா, நம்ம சொன்ன அந்த 25,100ன்ற கால் வந்து உங்களுக்கு வந்து 147க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து 25,100 கீழே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 138, அதாவது அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு தான் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 147 அந்த லெவலுக்கு வந்து டச் ஆகிட்டு கீழே போயிருக்கு. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா அது வந்து இன்னைக்கு ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா 2500 கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 25,100 104 திரும்ப பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. மேலே போனது திரும்ப 125 போனது. அப்புறம் திரும்ப வந்து 100 கிட்டே வந்தது. திரும்ப வந்து அதை உடைச்சிட்டு கீழே போனது. ஏன் போனதுன்னா அந்த 140ன்ற லெவலு, அந்த சப்போர்ட்டுன்ற 147 லெவலில் உடைச்சதால கீழே போனது. திரும்ப மேலே வந்தது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 103 அதோட க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.